நல்ல நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. மாலை கூட்டத்திலும் உங்களோடு இருப்பதை சிலாக்கியமாக கருதுகிற தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. அபேன் சூத்திரம் வேளையில் அபேன் சூத்திரம் கர்த்தருடைய வசனங்களை கேட்கும் பொழுதெல்லாம் நமக்கு ஆசீர்வாதம் அல்லவா? அபேன் சூத்திரம். மன அழுத்தத்திலிருந்து விடுதலை பெறுவது எப்படி? இன்றைக்கு எல்லா இடங்களிலும் பார்ப்பிலானால் ஒரு மன அழுத்தங்கள், மன அழுத்தம் இல்லாத இடத்துல இருக்க முடியாது. அந்த மன அழுத்தத்திலும் வேதாகமத்தில் எப்படி விடுதலை பெற்றார்கள்? அப்போ சொன்ன பவுலுடைய சவால் என்ன? அந்த சவாலை ஏற்றுக்கொண்டு நாமும் அழுத்தத்திலிருந்து விடுதலை பெற கர்த்தர் நமக்கு உதவி செய்யும்படியாக எனக்கு கொடுக்கப்பட்ட நேரங்களில் கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு நாம் கர்த்தரை மகிமைப்படுத்த போகிறோம். வாசியுங்கள். 2 கொரிந்தியர் புத்தகம் 4வது அதிகாரம். 2 கொரிந்தியர் புத்தகம் 4வது அதிகாரம் 8, 9 ஆகிய வசனங்களை எல்லாரும் சேர்ந்து வாசிக்கும்படியாக 2 கொரிந்தியர் புத்தகம் 4வது அதிகாரம் பக்கம் 248, 8, 9 ஆகிய 2 வசனங்களை எல்லாரும் சேர்ந்து வாசிக்க பார்க்கலாம். நெருக்கப்பட்டும் ஒடுங்கி போகிறதில்லை, கலக்கமடைந்தும் மனம் முறிவடைகிறதில்லை, துன்பப்படுத்தப்பட்டும் கைவிடப்படுகிறதில்லை, கீழே தள்ளப்பட்டும் மடிந்து போகிறதில்லை. பிதாவே, உடைய நாமத்துக்கு நன்றி செலுத்துகிறோம். உடைய வார்த்தைகள் ஜீவனுள்ள வார்த்தைகள், மகிமையான வார்த்தைகள். அப்போஸ்தலனாகிய பவுல் அவர் சொல்லுகிறதான அந்த சவால் கர்த்தாவே எங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கட்டும். ராத்திரி வேளையில் கூடி வந்திருக்கிற மக்களுக்காக ஸ்தோத்திரம். இந்த வசனத்துக்காக ஸ்தோத்திரம். கேட்கக்கூடிய காதுகளை கொடுப்பீராக. வாழ்க்கை பயணத்தில் அப்பியாசப்படுத்தக்கூடிய கிருபையை தருவீராக. உடைய ஜனத்தை ஆசீர்வதியும், அளவில்லாமல் ஆசீர்வதியும். ஆண்டவரே, மன அழுத்தத்தில் இருக்கிற பிள்ளைகள் விடுதலை அடைவார்களாக. வசனத்தை அனுப்பி நீர் அவர்களை சுகமாக்குவீராக. வசனம் அவர்களுடைய ஆத்துமாவை தொடட்டும். என் தேவனாகிய கர்த்தாவே, உடைய ஜீவனுள்ள வார்த்தைகள் எங்கள் ஒவ்வொருவருக்கும் பிரயோஜனமாக இருக்கட்டும். ஆசீர்வதியும். இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இந்த 2 கொரிந்தியர் புத்தகம் 4வது அதிகாரம் 8, 9 ஆகிய வசனங்கள் எல்லாருக்கும் தெரிந்த வசனம், அடிக்கடி கேட்ட வசனமும் கூட. சண்டே கிளாஸ் பிள்ளைகளாக இருப்பாலான மனப்பாடமாக சொல்லக்கூடிய ஒரு வசனம் என்றும் சொல்லலாம். அப்படிப்பட்ட வசனங்களாக இருந்தாலும் அடிக்கடி பிரசங்கிக்கப்பட வேண்டிய வசனம் இந்த வசனம் என்றும் சொல்லலாம். காலத்தின் கட்டாயம் இந்த வசனங்கள் அவன் சோத்திரம் அடிக்கடி ஞாபகப்படுத்தவும், அவன் சோத்திரம் தேவனுக்கு மகிமையாக நான் வாழ ஆண்டவர் உதவி செய்வாராக. ஆண்டவர் நாமத்துக்கு சோத்திரம். ஒரு தெளிந்த சிந்தை, ஒரு மன தெளிவை ஆண்டவர் இந்த வசனத்து மூலமாய் நமக்கு தருவாராக. அப்போ சொன்ன பவுலுடைய சவாலை பாருங்கள். முதல்ல சொல்றாரு, நாங்கள் எப்பக்கத்திலும் நெருக்கப்பட்டும் ஒடுங்கி போகிறதில்லை. கதை நாம் சோத்திரம். போதும் அந்த ஒரு குறிப்பு மட்டும் முதல்ல ஒன்றா சொல்கிறேன். அதனால் கவனமாய் கவனிங்கள். முதல் பகுதி மட்டும் 8, 9 ஒவ்வொரு பகுதியாக சொல்லுகிறேன். முதல் பகுதி எனக்கு நேரம் இருக்கிற வரைக்கும் நான் சொல்லி கொண்டிருப்பேன். முதல் பகுதி, நாங்கள் சொல்றார். நாங்கள் எப்பக்கத்திலும் நெருக்கப்பட்டும் ஒடுங்கி போகிறதில்லை என்று பவுல் சொல்லுகிறான். நெருக்கம் என்கிற பொழுது ஏதோ ஏழைக்கு மட்டும்தான் வரும், படிப்பறிவு இல்லாதவர்களுக்கு மட்டும்தான் வரும்
அப்படின்னு அவங்கள்தான் ரொம்ப நெருக்கப்படுறாங்க அப்படிங்கக்கூடிய ஒரு சிந்தை உலகத்தில் மேலோங்கி இருக்கிறது. அவங்களுக்கு தான் நெருக்கம் உண்டு, ஏழை ஜனங்கள் தான் நெருக்கம் உண்டு. வாழ்க்கை தரத்தில் ஒரு கீழான நிலையில் இருக்கிற மக்கள் தான் நெருக்கப்படுவார்கள் என்று நினைப்பார்கள். அது அல்ல, அது உண்மை அல்ல. நெருக்கம் என்பது ஒரு புள்ளி விவரம் சொல்லுகிறது. மிகப்பெரிய பணக்காரர்கள், உலகத்தில் பெரும் புள்ளிகள் என்று சொல்லக்கூடிய நபர்களில் 49% பேர் நெருக்கத்தினால பாதிக்கப்படுகிறார்கள் என்று சொல்லி ஒரு புள்ளி விவரம். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். மெஜாரிட்டியான மக்கள் பாதிக்கப்படுகிறார்கள். ஒரு ஏழை என்று அல்ல, இது எல்லாருக்கும் மனுக்குலத்தில் அவங்களுடைய நிலைக்கு ஏற்ப நெருக்கப்படுகிறார்கள் என்பது நாம் கண்கூட பார்த்துருக்கிறோம். ஒருவேளை பெரிய கம்பெனி நிர்வாகம் நடத்துபவர்களாக இருந்தாலும் சரி, சாதாரணமான ஒரு குடும்பத்தை நடத்துபவர்களாக இருந்தாலும் சரி, ஒரு சராசரி வாழ்க்கை வாழ்கிறவர்களாக இருந்தாலும் சரி, அவரவர்களுக்கு தகுந்ததான நெருக்கத்தை இந்த உலகத்தில் நாம் அனுபவிக்கிறதை பார்க்கிறோம். தோற்றுறோம். உலகத்தில் மிகப்பெரிய பணக்காரராக இருக்கிறதான எலான் மஸ்க் அவரிடத்தில் பேட்டி காணும்படியாக சென்றார்கள். அவரிடத்தில் பல கேள்விகளில் ஒரே ஒரு கேள்வி என்னென்னா, இளைஞர்கள் எல்லாரும் உங்களைப் போல மாற விரும்புகிறார்கள், அதனால் அந்த இளைஞர் பட்டாளத்துக்கு நீங்கள் சொல்லக்கூடிய ஆலோசனை என்ன அப்படின்னு சொல்லி எலான் மஸ்க் இடத்துல கேட்டப்படுத்தும். அவர் சொல்கிறார், தயவு செய்து என்னை போல் ஆக வேண்டாம், என்னை போல் ஆகவும் கூடாது, என்னை போல வாழ எனக்கே விருப்பமில்லை. அந்த வார்த்தை அது சொல்வாரானால் எவ்வளோ ஒரு பாதிப்பு அவருக்கு இருக்கும் என்று சொல்லி நீங்கள் கவனித்து பாருங்கள். என்னை போல எலான் மஸ்கை போல யாரும் மாற வேண்டாம், என்னை போல நானே இருக்க எனக்கு மனதில்லை என்று சொல்லி அவர் சொன்னதாக அந்த பேட்டியில் சொல்லப்பட்டிருக்கு. அப்படியானால் ஏழைகளானாலும் பணக்காரர்களானாலும் வாழ்க்கையில் நெருக்கத்தை சந்திக்கிறார்கள். கர்த்தருடைய நாம ஸ்தோத்திரம். அப்படி நெருக்கப்படுகிற மக்களுக்கு இன்னொரு வசனத்தை சேர்ந்து வாசிக்கலாம். 1 தீமோத்தேயுவின் புத்தகம், கொஞ்சம் அதில் போடுங்க பார்க்கலாம். 1 தீமோத்தேயுவின் புத்தகம் 6வது அதிகாரம் 18வது வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். போடுங்க. 1 தீமோத்தேயு. நன்மை செய்யவும் நற்கிரியைகளில் ஐஸ்வர்யவான்களாகவும் தாராளமாய் கொடுக்கிறவர்களும் உதாரண குணம் உள்ளவர்களாய் இருக்கவும் நித்திய ஜீவனை பற்றி கொள்ளும்படி வருங்காலத்திற்காக தங்களுக்கு நல்ல ஆதாரத்தை பொக்கிஷமாக வைக்கவும் அவர்களுக்கு கட்டளையிடு. இந்த 2 வசனத்திலும் அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுக்கு எழுதும் பொழுது நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளும்படி, ஐஸ்வர்யம் தவறல்ல, கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அதனால் ஐஸ்வர்யமாக இருக்கிறவங்கள பார்த்துதான எந்த விதமான நெருடலும் நமக்கு அவசியம் இல்லை. பணம் அவசியம், பணம் தேவை, கர்த்தருடைய நாம ஸ்தோத்திரம். ஆனால் ஐஸ்வர்யம்தான் ஒரு மனிதனுக்கு கடவுள் அல்ல. ஐஸ்வர்யம் தேவனுடைய ஆளுகைக்கு உட்பட்டது. ஐஸ்வர்யம் நம்மை ஆண்டு கொள்ளக்கூடாது. அப்படி பல காரியங்களை சொல்லிட்டு அடுத்தமாக சொல்லக்கூடிய காரியத்தை 19வது வசனத்தில் சொல்றாரு. தம்முடைய மக்களுக்கு சொல்றாரு, ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளுக்கு சொல்றாரு. சொல்லக்கூடிய காரியம் என்னன்னா, நித்திய ஜீவனை பற்றுக்கொள்ளும்படி அதை பொக்கிஷமாக வைக்க அவர்களுக்கு என்னச்சு கட்டளை கொடுக்கும். நித்திய ஜீவன். இந்த உலகத்தில் நாம் எவ்வளவுதான் வாழ்ந்தாலும், இந்த உலகத்தில் நாம் எவ்வளவு சம்பாதித்தாலும், இந்த உலகத்தில் எவ்வளோ பேர் புகழ் இருந்தாலும் ஒரு நாளும் அவைகளெல்லாம் நம்மோடு கூட வருவதில்லை. அவைகளெல்லாம் இந்த உலகத்தோடைய முடிவடைந்துடும். உலகத்திலே வந்தது உலகத்திலே முடிவடைந்துடும். உலகத்தில் நாம் ஒன்று கொண்டு வந்ததும் இல்லை, அடுத்து தெரியாதோ கொண்டு போக போதும் இல்லை, ஒன்றும் கொண்டு போக போதில்லை. நான் போதகராக இருக்கிறதுனால நிறையா திருமணங்களை முடித்து வச்சிருக்கிறேன், நிறையா அடக்கம் பண்ணியிருக்கிறேன். ஒரு முறை ஒரு அம்மா அடக்கம் பண்ணிட்டு தான் எனக்கு ரொம்ப, ஒரு ஐயாவை அடக்கம் பண்ணிட்டு தான் ரொம்ப ஒரு என்னை சிந்திக்க வைத்த காரியம். அந்த பாடலை பாடணும்,
நல்லா மரணத்தை கொடுத்ததான செய்தியெல்லாம் சொல்லிட்டு பார்க்க வேண்டியெல்லாம் பார்க்க சொல்லிட்டு அந்த பாடியை தூக்க சொன்னேன். அந்த அம்மா ஓன்னு அழுதாங்க. அழுத உடனே தூக்காதீங்கய்யா அப்படின்னாங்க. உடனே நான் என்னம்மான்னு கேட்டேன். ஐயா போட்டிருக்க கண்ணாடி விலையுறந்த கண்ணாடி என் காதில் மட்டும் சொன்னாங்க. ஐயா போட்டிருக்க கண்ணாடி ரொம்ப கூண்டுது, இன்னும் கவலைப்படாதீங்கம்மா. பாடி தூக்கிட்டாங்க. இப்போ கழட்ட மாட்டேன். கல்லறைக்குள்ளே குழிக்குள்ளே இறக்கும்போது கலட்டி என் பையில் வச்சுருப்பேன், வந்து நானே தாரேன். நாங்கள் 2 பேரும் தான் அந்த கான்வர்சேஷன். யாருக்கும் தெரியாது. ஒரு கூட்டம் மக்கள் இருக்கிறாங்க, கூட்டம் மக்கள் இருக்கிறாங்க. கழட்டினேன். கடைசியில் நம்ம கொடுத்துட்டேன். ஒரு சாதாரணமான நமக்கு போடக்கூடிய கண்ணாடி, அதுலேயே ஒரு ஆள் உபயோகப்படுத்துகிற கண்ணாடி அடுத்த ஆள் உபயோகப்படுத்த முடியாது. அது வேறு விஷயம். ஆனால் அந்த அம்மா என்ன நினச்சது தெரில. ஒருவேளை கண்ணாடி போனாலும் இந்த பிரேம் வந்து அவர் நல்லா அழகாக போட்டிருப்பார். அதுக்கு கேட்டதோ என்னமோ தெரியலை. ஒன்றும் கொண்டு வந்ததும் இல்லை. ஏதாவது கொண்டு போக போகிறீங்களா? இல்லை. அதனால் வேண்டாம் என்று அர்த்தம் இல்லை. அதனால் பணம் வேண்டாம், நீ கடன்காரனாரு, தரித்திரனாரு, அப்படி இரு அப்படின்னு சொல்லலை. ஆனால் அதே சமயத்தில் நான் பணக்காரன் ஆகிறது தான் எனக்கு குறிக்கோள், இதுதான் என்னுடைய குறிக்கோள், அதையும் வேதம் அனுமதிப்பதில்லை. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். தேவன் கொடுக்கக்கூடிய ஐஸ்வர்யங்கள் நமக்கு வேதனையை தராது. கர்த்தர் ஆபிரகாம் ஆசீர்வதித்தார். ஆதியாகமத்தின் புத்தகம் 24ஆம் அதிகாரத்துக்கு வரும்பொழுது சகல காரியங்களிலும் அவனை ஆசீர்வதித்தார். ஆமென். ஆண்டவர் ஆபிரகாம் ஆசீர்வதித்ததான நிலை சகல காரியம். அப்புறம் உன் ஏக சுதனை பலியிடுன்னு சொன்னார். ஆண்டவர் இப்போ கட்டாயம் கேட்க மாட்டார். நம்மளை யார்ட்டையும் இந்த மாதிரி கேட்க மாட்டார். ஆபிரகாமிடத்தை மட்டும்தான் கேட்டார், வேறு யார்ட்டையுமே கேட்க மாட்டார். கேட்கவே மாட்டார். பயப்படாத வேண்டாம். ஆனால் கேட்ட உடனே அவரோட மனநிலையை புரிகிறார் ஆண்டவர். அவன் ரெடியாக இருக்கிறான். ரெடியாக இருந்த உடனே ஆபிரகாமே பிள்ளையாண்டன் மேலே நெவ்வியாத, கை போடாத, ஒரு டெஸ்ட் அவனுக்கு வைக்கிறார். நம்மளோட முற்பிதாவாக அவனை மாற்றுவதற்கு ஆண்டவர் ஆபிரகாமுக்கு ஒரு டெஸ்ட் வைக்கிறார். வைத்து சகல காரியங்களிலும் கர்த்தர் ஆசீர்வதித்தார்னு சொல்லப்பட்டிருக்கு. நெருக்கம் அப்படின்னு ஒன்று வரும் பொழுது நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டிய காரியங்கள் என்னன்னு கேட்டிங்கன்னா, நெருக்கத்தில் ஆண்டவர் நமக்கு ஒரு விசாலத்தை கர்த்தர் கொடுக்குறார். ஆண்டவர் நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். சோத்திரம். நெருக்கம் வந்தால் அங்கு சொல்லப்பட்டுகிறது, எப்பக்கத்தில் நெருக்கப்பட்டும் என்னங்க வாசிக்க முடிக்கிறீங்க? எப்பக்கத்தில் நெருக்கப்பட்டும் ஒடுங்கி போகிறதில்லை. உலகத்தின் நியதி என்ன? நெருக்க வந்தா ஒடுக்க வரும். அதான் உலகத்தின் நியதி. ஆனால் ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளுக்கு வைக்கக்கூடிய அந்த ஆசீர்வாதம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நான் எந்த பக்கங்கள்லாம் நெருக்கப்படுகிறோமோ அந்த பக்கத்தெல்லாம் கர்த்தர் பெருக்கத்தை கொடுக்கிறார். உலக நீதி நெருக்கம் ஒடுக்கத்தை கொண்டு வரும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். எனக்கு கொஞ்சம் உதவியாக இருக்கும். இல்லைன்னா அல்லேலூயா சொல்லியிருந்தே சில நேரத்தில் சாயங்கால நேரம் ஏசி ஓடுது, தூங்கிடுவீங்க. நெருக்கம் வரும் பொழுது ஒடுக்கம் என்பது தான் உலகத்தின் நீதி. ஆனால் ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு அதே நெருக்கம் நமக்கு விசாலத்துக்கு கொண்டு வருகிறது. உதாரணமாக எடுத்துக்கொள்வோமானால் கர்த்தருடைய நாம ஸ்தோத்திரம். அப்போ 2 வசனங்களை நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 52ஆவது அதிகாரம் 4ஆவது வசனத்தில் சீக்கிரம் ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் ஏமா எகிப்துக்கு போனார்கள். அசிரியனும் முகாந்தரம் இல்லாமல் அவர்களை ஒடுக்கினான். முகாந்தரம் இல்லாமல் ஒடுக்கினான். காரணமே இல்லை. எந்த விதமான முகாந்தரமும் இல்லாமல் என் ஜனங்கள் எகிப்து தேசத்தில் இருக்கும் பொழுது எகிப்தியன் அசீரியன் முகாந்தரம் இல்லாமல் ஒடுக்கினான். அவர்கள் இல்லாமல் போக வேண்டும் என்கிற நெருக்கம், அவர்களை அடிமையாக வைக்க வேண்டும் என்கிற நெருக்கம், அவர்களை அழிக்க வேண்டும் என்கிற நெருக்கம். ஆனால் அதே நெருக்கத்தை நீங்கள் அடுத்து வாசிக்க வேண்டாம். யாத்திராகமத்தின் புத்தகம் 3ஆம் அதிகாரத்திலும்
6ஆம் அதிகாரத்திலும் வருவீர்கள். ஆனால் கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம், அதே நெருக்கம் அவர்களுக்கு விசாலத்தை கொண்டு வந்தது. அவர்கள் எவ்வளவாய் நெருக்கப்பட்டார்களோ அவ்வளவாய் பெருகினார். சபாஸ். எவ்வளவாய் நெருக்கப்பட்டார்களோ அவ்வளவாய் அவர்கள் பெருகினார்கள் என்று பார்க்கும். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு உலகத்தில் பார்ப்பிலானால், தேவ ஜனங்களில் பார்ப்பிலானால், அவர்கள் இன்னைக்கு உயர்ந்த இடத்துக்கு வந்தவர்கள் எல்லாரும் சாதாரணமாக வந்தவர்கள் அல்ல. நெருக்கப்பட்டு ஒடுக்கப்பட்டு பலவிதமான இக்கட்டான சூழ்நிலைகளுக்கு சென்ற பொழுது தேவனுடைய நியதி என்னன்னு கேட்டீங்கன்னா, நெருக்கப்பட்டு உலகம் உங்கள் நெருக்கம், அதை குறித்து நீங்கள் கவலைப்பட வேண்டாம். உலகம் தேவ ஜனத்தை பகைக்கும், அதை குறித்து கவலைப்பட வேண்டாம். உலகம் தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக எழும்பும், அதை குறித்து கவலைப்பட வேண்டாம். அதே நெருக்கத்தில் கர்த்தர் நமக்கு ஒரு விசாலத்தை கொடுக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும், மகிமை உண்டாகட்டும். சங்கீதத்தின் புத்தகம் 9ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில், நெருக்கப்படுகிற காலங்களில் அவரே தஞ்சம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நெருக்கப்படுகிற காலங்களில் அவரே எனக்கு தஞ்சம், தஞ்சம். ஆகினாலே ஒரு மைண்ட் செட்டப் நமக்கு இருக்க வேண்டியது என்னென்னா, நெருக்கம் வரும் பொழுது நான் ஒடுங்கி போயிடனோ, இல்லாமல் போயிடுவேனோ, இதோடு முடிந்ததோ அப்படிங்கிற மனநிலை நம்மளில் இருக்கக்கூடாது, இருக்கக்கூடாது. வேதம் நமக்கு சொல்லுகிறது இல்லை. அப்போஸ்தலன் பவுல் சவால் விடுகிறார். நான் எவ்வளவாய் நான் நெருக்கப்பட்டும் ஒடுங்கி போகிறதில்லை. பவுலுக்கு மட்டுமல்ல, இந்த ராத்திரி வேளையில் கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நம்ம எல்லாருக்குமே ஆண்டவர் ஒரு சவாலை வைத்திருக்கிறார். எவ்வளவு நெருக்கினாலும் சரி, உங்கள் வேலை ஸ்தலத்தில் நெருக்கத்தை சந்தித்தாலும் சரி, குடும்பத்தில் நெருக்கத்தை சந்திக்கும் பொழுது, பல்வேறு தொழில் ரீதியாக நெருக்கத்தை சந்திக்கும் பொழுதும் எனக்கு ஒரு ஆண்டவர் இருக்கிறார், எனக்கு விடுவிக்கிற ஒரு தேவன் இருக்கிறார். என் நெருக்கத்திலிருந்து கர்த்தர் என்னை விசாலத்துக்கு கொண்டு வருவார். நெருக்கப்படுகிற காலங்களில் அவரே தஞ்சம். நெருக்கப்படுகிற பிள்ளைகளை கர்த்தர் விசாலத்தில் கொண்டு வருகிறார். இந்த மனநிலை நம்மள இல்லாமல் இருக்குமானால், நான் ஏன் இந்த உலகத்தில் வாழ்கிறேன், நான் வாழ்ந்து என்ன பிரயோஜனம், நான் படித்து என்ன பிரயோஜனம், நான் சம்பாதித்து என்ன பிரயோஜனம் அப்படின்னு சொல்லி எதிர்மறையான விளைவுகளை உலகத்துக்குள்ளாக உங்களை இழுத்து செல்லும். ஆகினால எவ்வளவு நெருக்கப்பட்டாலும் அவன் சோத்திரம், என்னை ஆண்டவர் உயர்த்துவார், என்னை விடுவிப்பார் என்று சொல்லி அவரை சார்ந்திருப்போமாக. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். நம்பர் 2, இரண்டாவதாக அதே வசனத்திலிருந்து தான் மறுபடி சொல்ல போகிறேன். கர்த்தருடைய நாம ஸ்தோத்திரம். 2 கொரிந்தியர் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் 2வது கலக்கம் அடைந்தும் என்ன 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 சொல்லுங்க, கலக்கம் அடைந்தும் மனம் முறிவடைகிறதில்லை. கலக்கம் அடைந்தும் மனம் முறிவடைகிறதில்லை. இதெல்லாம் உலக மக்களுக்கும் இருக்குது, தேவனுடைய பிள்ளைகளாகிய நமக்கும் இருக்குது, எல்லாருக்குமே இருக்குது. அந்த ஒடுக்கமும் அவங்களுக்கு உண்டு. அந்த ஒடுக்கத்தில் ஒடுங்கி போகிற மக்கள் இருக்கலாம், ஆனால் தேவ ஜனத்துக்கு வரக்கூடாது. அதாவது சவால். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அதே போல் கலக்கம் உலக மக்களுக்கும் இருக்குது, அரசியல்வாதிகளுக்கும் இருக்கும், இருக்கலாம், இருக்கும். ஆனால் அதே கலக்கம் அப்போஸ்தலன் பவுல் சவால் இடுகிறார். கலக்கம் மனமுறிவை கொண்டு வரும். ஆனால் அதே கலக்கத்தில் நான் என்ன செய்வதில்லை, மனம் முறிவடைகிறதில்லை. கையை வைத்து ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். மனம் முறிவடைகிறதில்லை. உன்னை ஆமென் சோத்திரம். அப்படியானால் கலங்க பண்ணுவது யார் என்கிற ஒரு கேள்வி அங்கே வருகிறது. கலக்கம் அப்படின்னு வரும் பொழுது கலக்கமடைய வைக்கிறது யார் அப்படின்னு சொன்னால், எதிராளின்னு சொல்லலாம். எதிராளி தான் நம்ம கலங்க பண்ணுவோம். சாத்தான்னு சொல்லலாம் இல்லையா? சாத்தான் நம்முடைய உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கலங்க பண்ணுகிறான். ஆண்டவர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இங்கே கலக்கம் வந்த உடனே அடுத்து அதோடு சேர்ந்து வருகிறது என்ன வருகிறது? மனம் முறிவு. நீதிமொழிகளின் புத்தகம் 15ஆம் அதிகாரம், நீதிமொழிகளின் புத்தகம் 15ஆம் அதிகாரம்
13வது வசனத்தை வேகமாக வாசிங்க பார்க்கலாம். மனமகிழ்ச்சி முகமகிழ்ச்சியை மனம் மகிழ்ச்சி முகமகிழ்ச்சியை தரும். அடுத்த பகுதி, மனோ துக்கத்தினாலே ஆவி முறிந்து போகும். மனதில் துக்கம் வந்துட்டு தான், அல்லது மனதில் கலக்கம் வரும் பொழுது என்ன வந்துடும்? ஆவி முறிந்து போகும். ஆவி முறிந்து போகும். அதோட நாமத்துக்கு ஸ்தோத்திரம். மன துக்கத்தினாலே ஆவி முறிந்து போகிறது. அப்போ கலக்கம் மனம் முறிவடைய செய்கிறது. அந்த மனமுறிவு அடுத்து ஒவ்வொரு பகுதிகளிலும் நம்ம பிரித்து கொண்டே போகிறது. தேவனை விட்டு பிரிக்கிறது, குடும்பத்தில் உள்ள நபர்களை விட்டு பிரிக்கிறது, கணவன் மனைவியின் இடத்திலிருந்து ஒரு பிரிவினை, பிள்ளைகளிடத்திலிருந்து ஒரு பிரிவினை. ஏன்னா மனம் முறிவடைந்து, வேலை ஸ்தலத்தில் மனம் முறிவடைந்து நீங்கள் வந்துட்டீங்கன்னா வரும் பொழுது உங்கள் மனைவியோ அல்லது யாரோ சாப்பிட்டீங்களா அப்படின்னு கேட்டா சாப்பிடணும்ல, ஆமான்னு சொல்லாமல் என்னது சாப்பிடணும்ல அப்படின்னு ஒரு இழுப்பு இழுத்தாங்கன்னா என்ன அர்த்தம்? ஐயாவுக்கு ஆவி என்னது முறிந்த நிலையில் இருக்கிறா, அது சரி பண்ணணும். எங்கே போகிறீங்க? போம்ல. எப்படி மதுரை பாச போம்ல. அது காரணம் அவங்க இல்லை, அவங்க வேலை பார்க்குற இடத்துல சாத்தான் அவங்கள ஒரு மன முறிவடை பண்ணிட்டான். அந்த மன முறிவு அவங்களால தாங்க முடியலை. அது வேறு விதத்தில் வெளிப்படுகிறது. அந்த வெளிப்படுற மறுபடியும் நம்ம அதை சரி செய்யணும். சரி செய்யாமல் இருந்து அப்படியே கொஞ்சம் பிரிவினைகளை உண்டு பண்ணி எல்லா ரீதியிலும் மொத்தத்தில் ஒரு மனிதனை நடைபெணமாக்கி விடுகிறது மனமுறிவுனா நான் அந்த திருமண மன உரிவை சொல்லலை, ஆனால் அதுக்கும் காரணமாக அமைவதற்கு வாய்ப்பும் இருக்குது. கர்த்தருடைய நாமம் ஸ்தோத்திரம். மனமுறிவு அவன் ஸ்தோத்திரம் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் வேதம் சொல்லுகிறது ஆவி முறிந்து போகும். முறிந்த ஆவிக்கு முன்னால் நிற்க முடியாது. முறிந்த ஆவிக்கு முன்னால் ஒருவனும் நிற்க முடியாது. ஆண்டவர் நாமம் ஸ்தோத்திரம். இப்படிப்பட்ட நிலையில் தாவீது செய்தது என்ன? வாசிங்க பார்க்கலாம். சங்கீதத்தின் புஸ்தகம் 43வது அதிகாரத்தில், சங்கீதத்தின் புஸ்தகம் 43வது அதிகாரத்தில் வசனம் 5வது வசனத்தை வாசிங்க. என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய்? ஏன் எனக்குள் தியங்குகிறாய்? தேவனை நோக்கி காத்திரு. என் முகத்திற்கு ரட்சிப்பும் என் தேவனுமாய் இருக்கிறவரை நான் இன்னும் துதிப்பேன். போதும். சங்கீதம் 43:5 சொல்றாரு, தாவீது தன்னில் தானே சொல்றாரு, தனக்கு தானே பேசுறார். என்ன பேசுறாரு? என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய்? தன்னுடைய நிலையை உணர்கிறார். நான் கலங்கி இருக்கிறேன் அப்படிங்கிற ஒரு நிலையை உணர்கிறார். என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய்? ஏன் எனக்குள்ள தேங்குகிறாய் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டுட்டு தன்னுடைய நிலையை உணர்ந்துட்டு அங்கே பரிகாரமும் சொல்றார். என்ன பரிகாரம்? தேவனை நோக்கி காத்திரு. மனம் முறிவு வரும் பொழுது, கலக்கம் வரும் பொழுது செய்ய வேண்டிய முதல் காரியம் என்னன்னா, வேற ஒன்றும் செய்ய வேண்டாம். ஆண்டோட சமூகத்தில் உட்கார்ந்திருந்தால் போதும். இது அனுபவம். எத்தனையோ ஊழியத்தின் பாதையில் ஏதோ ரீதியில் மனம் முறிவு வரும் பொழுது நான் செய்கிற காரியத்தை உங்களுக்கு சொல்கிறேன். எதுவும் பேச மாட்டேன், நல்லா சாப்பிடுவேன். அப்படியே சேரில் உட்காந்து சோத்திரம் பண்ணிக்கிட்டு தூக்கம் வரும்போது அப்படியே தூங்கிடுவேன். அது எந்த நேரமாக இருந்தாலும் சரி, மதியானமாக இருந்தாலும் சரி, நைட்டான தூங்கணுங்கிறதுக்காக தான் அப்படி செய்வேன். அப்படியே தூங்கிடுவேன். தூங்கி எழுந்திருக்கும் பொழுது அந்த எல்லா கலக்கங்களும் மாறிடும், எல்லா மன வேதனைகளும் மாறிடும். கர்த்தர் ஒரு அற்புதமான விடுதலையை தருவார். ஒரு அல்லையிலே சொல்லுங்களா? அதே நேரத்தில் நம்ம வேற யார்ட்டையாக பேசிக்கிட்டு இருந்தால், மனைவியின் இடத்துல பேசிக்கிட்டு இருந்தாலும், பிள்ளைங்க இடத்துல பேசிக்கிட்டு இருந்தாலும், நம்ம ஆவி அவங்கள அட்டாக் பண்ணும். என்னடா அவர் இப்படி சல்லுன்னு விடுறாரு அப்படிங்கிற மாதிரி வரும். அதுக்கு நல்லா தூங்குங்க. நல்லா தூங்கணும், தப்பில்லை. சர்ச்சையில் தூங்கிறாதுங்க.
வீட்டில் தூங்குங்க. என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய்? அவர் மற்றவங்களுக்கு சொல்வதற்காக தன்னில் தானே சொல்றான். அவன் சொல்லக்கூடிய காரியம் என்னென்ன? ஏன் தேங்குகிறாய்? உன் தேவனை நோக்கி அமர்ந்தது. தாவீது சொல்றார் பாருங்கள். தாவீதுடைய வாழ்க்கையில சங்கீதத்தில் சொல்றது மட்டுமல்ல, வாழ்க்கை முழுவதும் தேவனை சார்ந்திருந்த வாழ்க்கை, தேவனையே எதிர்பார்த்த வாழ்க்கை. ஆகினால்தான் தாவீது சிறுவனாக இருக்கும் பொழுது, கோலியாத்தை ஜெயிக்க போகும் பொழுது, 1 சாமுவேல் புத்தகம் 17வது அதிகாரத்தில் நீங்கள் வருவீர்களானால், 17ஆம் அதிகாரம் 33வது வசனம் என்று நினைக்கிறேன். அப்பொழுது 33வது வசனத்தில் அப்பொழுது சவுல் தாவீதை நோக்கி, நீ இந்த பெலிஸ்தியனோட எதிர்த்து யுத்தம் பண்ண உன்னால் ஆகாது, நீ இளைஞன், அவனோ தன் சிறுவயது முதல் யுத்த வீரன் என்றான். சரி, இவன் நிமித்தம் ஒருவனுடைய 32 பாருங்க. தாவீது சவுலை நோக்கி, இவன் நிமித்தம் ஒருவனுடைய இருதயமும் கலங்க வேண்டியதில்லை, உம்முடைய அடியானாகிய நான் போய் இந்த பெலிஸ்தியனோட யுத்தம் பண்ணுவேன் என்றான். யுத்த வீரர்களாக இருக்கிறாங்க, பெரிய பெரிய ஜம்பவான்கள் சொல்லுவாங்களே, அவங்கெல்லாம் இருக்கிறாங்க. சாதாரணமான ஆடு மேய்க்கிறவன் கோலியாத் தினமும் வந்து, உங்களை யார் என்னோட கூட யுத்தம் பண்ண வர்றா, வாங்க, நாங்கள் ஜெயிச்சிட்டோன்னா நாங்கள் உங்களுக்கு அடிமை, எங்கள் தேசமும் உங்களுக்கு அடிமை, நீங்கள் ஜெயிச்சிட்டிங்கன்னா நாங்கள் உங்களுக்கு அடிமை. இப்படி ஒவ்வொரு நாளும் இப்படி சத்தம் விட்டு கொண்டிருந்த பொழுது, இது ஒரு பெரிய ஒரு பிரச்சனையாக இருந்தது. அங்கே சவுலும் அங்கே உள்ள எல்லா இராணுவ வீரர்களும் சேவகர்களும் கலங்கி கொண்டிருக்கும் பொழுது, ஒரு சிறுவன், ஒரே சிறுவன், அந்த சிறுவன் தாவீது சொல்றான், இவன் நிமித்தம் ஒருவருடைய இருதயமும் கலங்க வேண்டியதில்லை. அதோட நாமத்துக்கு சோத்திரம். அப்படின்னு சோத்திரம். தேவ ஜனத்துக்கு விரோதமாக ஆகாப் கூட்டம், இந்த பெலிஸ்த கூட்டம், இந்த கோலியாத் எப்பவுமே அவங்களுக்கு விரோதமாக செயல்பட்டு கொண்டே இருக்கும். உன் தேவனை நோக்கி அமர்ந்துரு, எல்லாம் சரியாயிடும். அவசரமான இடத்துல, அந்த ஒரு சிக்கலான நேரத்தில் எந்த முடிவும் எடுக்காதுங்க. தயவு செய்து எந்த முடிவும் எடுக்கக்கூடாது. எந்த காரியம், ஒரு வீடு கட்டுறதா இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, அதில் ஒரு பிரச்சனை வந்துட்டு தான், அப்போ அதை நீங்கள் அதை கொடுத்து திட்டமிடாதீங்க. அப்போ ஒரு கலங்கன நிலைகள் நம்மளிருந்து மாறும் பொழுதுதான் சரியான தீர்மானம் எடுக்க முடியும். கலங்கன நிலையில் நீங்கள் எடுக்கிற தீர்மானங்கள் தவறாக போவதற்கு வாய்ப்புகள் இருக்கும். எனவே தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். தோத்திரம். கலங்கும் பொழுது நம்முடைய ஆவி முறிந்து போகும். பிசாசானவன் நம்மை கலங்க பண்ணுவான். அப்படி வேலையே அதான், ஏதாயிலும் கலங்கப்பட்டு இல்லையா? நீங்கள் ரட்சிக்கப்படாத மக்களுடைய கூட்டத்தை பார்க்கணும். அவங்க எதையாயிலும் சொல்லி, எதையாயிலும் ஒன்று குழப்பி, ஏதாயிலும் ஒன்று செய்வதில் கவனமாக இருப்பாங்க. அப்படி தானா? நீங்கள் சொல்கிறது பாஸ்டர், என்ன பாஸ்டர் ரட்சிக்கப்படாத ஆளை சொன்னாங்க, நாங்களே அப்படித்தான் இருக்கிறோங்கிறீங்களோ? ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். அந்த கலக்கமான இடத்துல வரும் பொழுது வேதவசனத்தை பாருங்கள். ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 35வது அதிகாரம் 4வது வசனம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 35வது அதிகாரம் 4வது வசனத்தில் மனம், எல்லாரும் நீங்கள் அந்த வசனத்தை நீங்கள் பார்த்து வாசிக்கணும். ஒரு அழகான ஒரு வசனம், தேவையான வசனம். மனம் பதறுகிறவர்களை பார்த்து, அதாவது கலக்கத்தினாலேயோ போராட்டத்தினாலேயோ ஏதோ ஒன்றில் மனம் பதறுகிறதா, நம்முடைய ஆவி முறிந்து போகிறதா, கர்த்தருடைய நாம ஸ்தோத்திரம், அவர்களை பார்த்து நீங்கள் பயப்படாதிருங்கள், திடன் கொள்ளுங்கள், சரி கட்டவும் உங்கள் தேவன் பதிலளிக்கவும் வருவார், அவர் வந்து உங்களை ரட்சிப்பார் என்று சொல்லுங்கள். 3 எபிரேய புருஷர்கள் அக்கினி சூளைக்கு முன்பாக நின்றார்கள். அப்போ அக்கினி சூளைக்கு முன்பாக நிற்கும் பொழுது அவன் ராஜா கேட்குறான், 3 பேரை பார்த்து கேட்குறான்,
உங்களை என் கைக்கு தப்புவிக்க போகிற தேவன் யார்? நிற்கிறது 3 புருஷர்கள் தான். ஆனால் அவங்கள விட்டுட்டான். அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய தேவர்களையும் சேர்த்து இழுக்கிறான். உங்களை என் கைக்கு தப்புவிக்க போகிற தேவன் யார்? ஒருவரும் இல்லை அப்படின்னு நாம் நினைக்கிறான். அவங்க சொல்கிறாங்க, ஒரு சற்றேனும் பயம் இல்லாமல் கொஞ்ச நேரத்தில் அக்னி சூளையில் உங்களை போட போகிறோம். அப்படிப்பட்ட நேரத்திலும் அவன் கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் சொன்ன திடமான ஒரு பதில் என்னன்னா சொல்கிறான். சொன்ன வார்த்தை என்னன்னா, எங்கள் தேவன், நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை நினைச்சுவார், தப்பு வைப்பார். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அப்படி ஸ்தோத்திரம். எனவே மனம் பதறுகிறவர்களுக்கு அப்போஸ்தலனாகிய பவுலுடைய சவாலை பாருங்கள். அவர் சொல்ல ஒரு வார்த்தையை பாருங்கள். நாங்கள் எப்பக்கத்தில் நெருக்கப்பட்டோம், ஒடுங்கி போகிறதில்லை. அந்த ஆணித்தரமான விசுவாசத்தை ஆண்டவர் நமக்கு தருவாராக. பவுலுடைய சவால் வார்த்தைகள் நம்மை தொடுவதாக. எப்பக்கத்தில் ஒரு வேலை சில நேரத்தில் சொல்லுவோம், எல்லா பக்கத்தில் எனக்கு நெருக்கமாக இருக்குது. வேலை ஸ்தலத்தில் நெருக்கம், குடும்பத்தில் நெருக்கம், வாழ்க்கை பயணத்தில் நெருக்கம் என்று சொல்லலாம். எப்பக்கத்தில் நெருக்கப்பட்டோம், நாங்கள் ஒடுங்கி போகிறதில்லை. கலக்கம் அடைந்தோம், என் மனம் முறிவடைவதில்லை, என் ஆவி முறிவடைவதில்லை, நான் முறிந்த ஆவி உள்ளவர்கள் அல்ல என்று சொல்லி அவர் சொல்லுகிறத பார்க்கிறோம். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். 3வது அடுத்து துன்பப்படுத்தப்பட்டும் கைவிடப்படுகிறதில்லை. துன்பப்படுத்தப்பட்டும் கைவிடப்படுகிறதில்லை, துன்பப்படுத்தப்பட்டும் கைவிடப்படுகிறதில்லை என்று சொல்லி அவர் அடுத்து சொல்லுகிறார் சவால். அப்போ மனித வாழ்க்கையில் வரக்கூடிய சவால்கள், மனுக்குலத்துக்கு வரக்கூடிய சவால்களைத்தான் அவர் சொல்லிக்கொண்டே வருகிறார். உலகத்தில் வரக்கூடிய சவால்கள், கலக்கம் உலகத்தில் வருகிறது, தேவனுடைய பிள்ளைகளுக்கு வருகிறது, உலக மக்களுக்கு சொல்லலை. அவர் சொல்கிறாரு, எனக்கு கலக்கம் வரும் பொழுது நான் தேவனை நோக்கி பார்ப்பேன். இப்போ நாமும் இந்த பவுலை போல கலக்க வரும் பொழுது தேவனை நோக்கி பார்ப்போமாக. கோலியத்தை பார்த்தா, உலக மக்களை பார்த்தா, இருக்கிற ஏதுக்களை பார்த்தா நம்மளை ஒன்றும் செய்ய முடியாது. ஆனால் நான் ஆண்டவரை நோக்கி பார்ப்பேன். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். 3வது சொல்கிறாரு, அதே கொரிந்தியர் 2 கொரிந்தியர் 4:9 துன்பப்படுத்தப்பட்டும் கைவிடப்படுகிறதில்லை, துன்பப்படுத்தப்பட்டும் அப்படின்னு சொல்லுவோம். துன்பங்கள் 2 காரியத்தை செய்யும். ஒன்று, நம்ம தேவனை விட்டு தூரப்படுத்தும். எங்கள் சபைகளெல்லாம் பார்க்கலாம், கொஞ்ச காலம் வந்திருப்பாங்க, சபைக்கு வருவாங்க, ஆராதிப்பாங்க, நல்லா ஜெபம் பண்ணுவாங்க, நல்ல ஒர்ஷிப் லீடராக கூட இருப்பாங்க. ஆனால் ஏதோ ஒரு துன்பமான ஒரு காரியம் வந்துட்டுதுன்னா அப்புறம் அவங்கள பார்க்க முடியாது. நல்லா ஜெபம் பண்ணாங்களே, நல்லா பாட்டு பாடினாங்களே, அவங்கள ஆளை காணலையே, அப்படிலாம் நம்ம எல்லா இடத்துலையும் உள்ளது. நான் உங்கள் இடத்த பற்றி எனக்கு தெரியாது, தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் எல்லா இடத்துலையும் இது நடக்கக்கூடிய காரியம். இங்கே துன்பங்கள் நம்ம தேவனை விட்டு தூரப்படுத்தவும் செய்யும். அதே வேளைகளில் துன்பங்கள் நம்மை தேவனுடைய கிட்டி சேர்க்கவும் செய்யும். ஒரு பக்தன் நிவிதமாக சொல்கிறார், ட்ரபிள்ஸ் ஆர் த வெஹிக்கிள் டு க்ளோஸ் டு காட். தேவனிடத்தில் அவன் கிட்டி சேர்வதற்கு அது ஒரு வாகனம் என்று சொல்லி பக்தன் சொல்லுகிறார். நீங்கள் எப்படி எடுக்க போகிறீர்கள்? உங்கள் வாழ்க்கையில் வரக்கூடிய துன்பங்கள், உலக மக்கள் வாழ்க்கையின் துன்பங்கள் வருகிறது, நம்முடைய வாழ்க்கையிலும் துன்பங்கள் வருகிறது. அப்போஸ்தலனாகிய பவுலுடைய சவால் என்னென்னா, எனக்கு வருகிற துன்பம் தேவன் பக்கம்தான் கொண்டு சேர்க்கும், எனக்கு வருகிற துன்பம் தேவனை விட்டு பிரிக்காது அப்படின்னு சவால் எடுக்கிறார். அவரை போல் நம்மளால் சொல்ல முடியுமா? சில நேரத்தில் துன்பம் வந்த உடனே ஜெபம் பண்ண மாட்டாங்க. துன்பங்கள் ஏதாவது அவங்களுக்கு துன்பம்னு சொல்கிறத காட்டிலும் ஏதோ அவங்க விரும்பாத ஒரு காரியம் நடந்துட்டுதுன்னா உடனே ஆலயத்துக்கு வர மாட்டாங்க, ஜெபம் பண்ண மாட்டாங்க, தேவனை தேட மாட்டாங்க, எல்லாமே மாறி போயிடும். ஆனால் பவுல் சொல்கிறார், கர்த்தருடைய ஸ்தோத்திரம், துன்பப்படுத்தப்பட்டும் நாங்கள் கைவிடப்படுகிறதில்லை, எங்கள் தேவனால் நாங்கள் கைவிடப்படுகிறதில்லை அப்படின்னு சொல்கிறான். துன்பங்கள் நம்ம தேவனை விட்டு பிரிக்கிறது என்பதற்கு மத்திய சுவிசேஷத்தில் இயேசு கிறிஸ்து ஒரு ஓமையை சொல்கிறார். விதைக்கிறோடைய ஓமையை மத்திய சுவிசேஷம் 13வது அதிகாரத்தில் சொல்லும் பொழுது
21ஆம் வசனத்துல சொல்றாரு, ஆகிலும் ஆம், தனக்குள்ளே வேர் இல்லாதவனாய் கொஞ்ச காலம் மாத்திரம் நிலைத்திருப்பான். கொஞ்ச காலம் மாத்திரம் நிலைத்திருக்கிறான். சபையில் வர்றாங்க, கொஞ்ச காலம் மாத்திரம் தான் நிலைத்திருக்கு. காரணம் அங்க சொல்லப்பட்டிருக்கிறது, கொஞ்சம் தனக்குள்ளே வேறில்லாதவனாய் கொஞ்ச காலம் மாத்திரம் நிலைத்திருப்பான். அடுத்து வசனத்தின் நிமித்தம், அதுதான் நம்ம குறிப்பிட்ட காரியம் தான். வசனத்தின் நிமித்தம் உபத்திரமும் துன்பமும் உண்டான உடனே இடறல் அடைவான். இடறல் அடைவான், இடறி போகிறான், கத்தரை விட்டு போகிறான், கத்தரை விட்டு தூரம் போகிறான் என்று பார்க்கிறோம். அப்போ சொன்ன பவுலுடைய சவாலை பாருங்கள். கர்த்தருடைய நாம ஸ்தோத்திரம். நல்ல ஒரு பெரிய பணக்காரன், நல்ல ஒரு பெரிய அறிவாளி. அப்போ சொன்ன பவுலை போல படித்தவன் யாரும் இல்லை. கமாலியின் பாதத்துக்கு அருகே இருந்து கற்றுக்கொண்டவன், பெரிய பணக்காரன். ஆனால் கர்த்தருடைய ஊழியத்துக்காக வந்த பொழுது அவருடைய தன்னுடைய நிருபங்களில் அவன் எழுதக்கூடிய ஸ்டைல், அவன் சொல்லக்கூடிய பக்தி, அவன் சொல்லக்கூடிய அப்போஸ்தலன் பவுல் சொல்லக்கூடிய சவால்கள் இன்றைக்கு நம்மை உந்தி தள்ளக்கூடியதாக இருக்கிறது. துன்பப்பட்டும் நாங்கள் துன்பப்படுத்தப்பட்டும் நாங்கள் கைவிடப்படுகிறதில்ல. காரணம், எங்களை நேசிக்கிற ஒரு ஆண்டவர் இருக்கிறார், எங்களுக்கு உதவி செய்கிற ஒரு ஆண்டவர் இருக்கிறார் சொல்லி அவர் சொல்லுகிறார். யோபு சொல்றார், தனக்கு வந்த துன்பத்தில் சொல்லுகிற காரியம் என்ன, என் மேய்ப்ப உயிரோடு இருக்கிறார், என் ஆண்டவர் செத்து போகலை, என் மேய்ப்ப உயிரோடு இருக்கிறார். யோபுக்கு உண்டான துன்பம் உங்களை யாருக்கும் வராது, தைரியமாக சொல்லலாம். வரவே வரோட மாட்டார். அவ்வளவு துன்பப்பட்டான். அந்த துன்பத்தின் மத்தியிலும் என் மேய்ப்பர் உயிரோடு இருக்கிறார், என் ஆண்டவர் உயிரோடு இருக்கிறார், நான் மறுபடியும் அவரை காண்பேன் என்று சொன்ன பொழுது, அவர் என்னை கைவிட மாட்டாருங்கிற இடத்துல இருந்த பொழுது, இந்த யோபு இழந்து போன சுகத்தை பெற்றான், இழந்து போன சொத்தை பெற்றான், இழந்து போன்ற பிள்ளைகளை பெற்றான். யாதொன்றிலும் எதையெல்லாம் இழந்தானோ அதையெல்லாம் மறுபடியும் பெற்றுக்கொண்டான். கைவிடப்படலை. பூரண வயதுள்ளவனாக மரித்தான் என்று சொல்லி அவனை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அது நாம் சோத்திரம். சங்கீதத்தின் புத்தகம் 34ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை மட்டும் வாசித்து அடுத்த குறிப்பை நல்லா பேசுவதற்கு நேரமில்லை. நம்ம எல்லாரும் ஜெபம் பண்ண போகிறோம். சங்கீதத்தின் புத்தகம் 34ஆம் அதிகாரம் எல்லாரும் கடைசி வசனம். நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாயிருக்கும், கர்த்தர் அவைகள் எல்லாவற்றில் நின்று அவனை விடுவிப்பார். சொல்ல முடியுமா? உங்களால சொல்ல முடியுமா? என்னால சொல்ல முடியுமா? சொல்லி ஆகணும். சொல்லி ஆகத்தான் இந்த ஆராதனைக்கு வந்திருக்கிறோம். நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாயிருக்கும், ஆனால் கர்த்தர் எல்லாவற்றிலிருந்து என்னை விடுவிப்பார். எல்லாரும் எழுந்திருப்போம், எல்லாரும் எழுதுன்ற சில நிமிஷங்கள். இன்னும் 2 குறிப்புகள் இருக்குது, எனக்கு சொல்ல நேரம் இல்லை. அன்று நாம் சோதரம் இப்போ கேட்ட காரியத்துக்கு மட்டும் ஜெபப்படுவோம். அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நாம் எழுந்து நிற்கும் பொழுது அப்போ சொன்ன பவுலுடைய சவாலை பாருங்கள். நாங்கள் எப்பக்கத்தில் நெருக்கப்பட்டோம், ஒடுங்கி போவதில்லை. ஒரு முக்கியமான நேரம் ஜெப நேரம். ஜெபம் பண்ணுற நேரம் முக்கியமான நேரம், ஒரு அர்ப்பணிப்பான நேரம். ஃப்ளைட் மேலே டேக்கப் பண்ணுற நிலையும் அது இறங்குறதும் முக்கியமானது. அதே போல தான் நம்ம ஆண்டவருக்கு அர்ப்பணிக்கிற நேரம் மிக முக்கியமான நேரம். ஒருவேளை நீங்கள் கேட்டதில் சில காரியங்களை மறந்துருக்கலாம், விட்டுருக்கலாம். ஆனால் நம்ம கொஞ்சம் நேரம், இது கொஞ்சம் நேரம் தான், டேக்கப் எடுக்கிற நேரங்கள்லாம் கொஞ்சம் நேரம் தான், ஆனால் முக்கியமான நேரம். அதே போல் ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நாம் கண்களை மூடி ஜெபப்பட்ட பொழுது, ஒரு வேளை இந்த ஆராதனைக்கு வந்திருக்கும் பொழுது நான் எப்பக்கத்தில் நெருக்கப்பட்டிருக்கிறேன். உலகம் இந்த நெருக்கத்தில் தற்கொலைக்கு நேராக போகிறது, அழிவுக்கு நேராக போகிறது, பிறரை அழிக்க முன் வருகிறார்கள். அது அவங்க மைண்ட் செட்டப். ஆனால் வேதம் சொல்லுகிறது, நான் எப்பக்கத்தில் நெருக்கப்பட்டாலும் நான் ஒடுங்கி போகலை. யார் ஒடுங்கி போனாலும் நான் ஒடுங்கி போவதில்லை. காரணம், நான் தேவனுடைய பிள்ளை. காரணம், நான் ரட்சிக்கப்பட்ட பிள்ளை. காரணம், ஆண்டவர் என்னோட கூட இருக்கிறார். நான் ஒடுங்கி போவதில்லை, மாறாக
நான் விசாலத்துல என்னை கொண்டு வருவார். விசாலத்துக்கு என்னை கொண்டு வருவார். எவ்வளவாய் ஒடுக்கப்படுகிறார்களோ அவ்வளவாய் பெருகுவார்கள். ரெண்டு கைகளை தட்டி ஆண்டவரே எனக்கு பெருக்கத்தை தார். நான் எந்த இடத்துல ஒடுங்கி இருக்கிறேனோ, உன் குடும்பம் உன்னை ஒடுக்கலாம், உன் வேலை ஸ்தலம் உன்னை ஒடுக்கலாம், சமுதாயம் உன்னை ஒடுக்கலாம். ஆனால் ஆண்டவர் நீ ஒடுங்கி போகிற இடத்துல அவர் உன்னை பெருக பண்ணுவார். உன்னை விசாலத்துக்கு கத்தர் கொண்டு வருவார். நன்றி நன்றி நன்றி. இரண்டாவது பவுலுடைய சவால், கலக்கம் அடைந்தும் மனம் முறிவடைகிறதில்லை. கலக்கம் ஆமென். நம்முடைய மனம் ஒரு மென்மையானது. இந்த மனம் கலங்கி போகிறதா? இதுக்கு பரிகாரம் இந்த உலகத்தில் எதுவுமே இல்லை. ஒரே பரிகாரம் ஆண்டவர் ஒருவர் மட்டும்தான். அதனால்தான் தாவீது சொல்றார், அவன் என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய், உன் தேவனை நோக்கி காத்துரு. உன் தேவனை நோக்கி காத்துரு. அவன் ஒரு நிமிஷம் கண்களை மூடி அவன் ஆண்டோட சன்னிதானத்தில், ஆண்டவரே என் கண்கள் உம்மை பார்க்கட்டும். ஆண்டவரே கலக்கமான சமயத்துல எதிராளியை பார்க்க வேண்டாம், மற்ற எதையும் பார்க்க வேண்டாம். என் கலக்கம் மாறணும் ஆண்டவரே, என் கலக்கம் மாறணும் ஆண்டவரே. நான் எதுல கலங்கி இருக்கிறேனோ அதுல விடுதலை கொடுக்க ஒருவரால் தான் முடியும் ஆண்டவரே, ஒருவரால் தான் முடியும். இந்த சத்தியம் உலக மக்களுக்கு தெரியாது. இந்த சத்தியம் இப்ப வந்திருக்கிறவங்களை எல்லாருக்கும் தெரிகிறது. நான் ஆமென் சோத்திரம் உம்மையே நோக்கி பார்ப்பேன் ஆண்டவரே. ஒரு நிமிஷம் கொஞ்சம் அந்நிய பாஷையில அபிஷேகம் பெற்ற கொஞ்சம் அந்நிய பாஷையில ஒரு நிமிஷம் அந்நிய பாஷையில நன்றி 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 சவாலை பாருங்கள். துன்பப்படுத்தப்பட்டும் யாரோ ஒருவங்களை துன்பப்படுத்தியிருக்கலாம், யாரோ ஒருவர் துன்பப்படுத்தியிருக்கலாம். துன்பப்படுத்தப்பட்டும் நான் கைவிடப்படுகிறது. எனக்கு கைவிடாத ஒரு நேசர், கைவிடாத ஒரு நேசர் என்னை கைவிட மாட்டான். கைகளை தட்டி ஜெபம் பண்ண படிக்கும். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி தகப்பட, நன்றி தகப்பட, நன்றி தகப்பட, நன்றி தகப்பட. ஆமென். நன்றி ஆண்டவரே. நான் கைவிடப்படுகிறதில்லை, நான் கைவிடப்படுகிறதில்லை. நீதிமான் சந்ததி கைவிடப்படுவதில்லை, நீதிமான் கைவிடப்படுவதில்லை. ஆண்டவருடைய அபிஷேக தயவு உங்க மேல இறங்குவதாக, ஆண்டவருடைய கிருபை உங்க மேல இறங்குவதாக. இந்த வசனத்தை கேட்டு ஆண்டவர் வசனத்தை அனுப்பி விடுதலை கொடுப்பாராக. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. எங்கள் மகா இரக்கமும் கிருபையும் உள்ள பரலோகத்தின் பிதாவே, இந்த ராத்திரி வேளையில ஒரு சிறு கூட்டத்துக்கு ஆண்டவரே கர்த்தருடைய வார்த்தைகள் எங்களுக்கு எவ்வளவு பலன் உள்ளது. அப்போஸ்தலன் பவுலுடைய சவாலை பார்க்கும்போது நாங்கள் அந்த சவாலை ஏற்றுக்கொண்டு அதே போல் நாங்கள் சவாலிட எங்களுக்கு உதவி செய்வீராக. வசனத்தை கேட்ட எல்லா பிள்ளையோட கலக்கங்கள் மாறணும், மனம் முறிவுகள் மாறணும், அவருடைய ஒடுக்கங்கள் எல்லாம் மாறணும். ஒரு அற்புதமான காரியத்தை செய்வீராக. ஆசீர்வதி இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்துதி, முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்துதி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்துதி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவருடைய சந்தோஷமும் சமாதானம் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலமும் நம் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென். ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். கர்த்தர் உங்கள் எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. ஒருவருக்கு ஒரு வாழ்த்து கடந்து சொல்லுங்கள். கர்த்தர்